ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆன்மீக பெருமக்களே, சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு உகந்த காலங்களில் மிக முக்கியமானது பிரதோஷ காலம். பிரதோஷம் என்ற சொல்லுக்கு தோஷங்களை நீக்குவது என்று பொருள். நமது கர்ம வினைகளையும் தீராத துன்பங்களையும் போக்கி மன அமைதியை தரும் ஒரு அற்புதமான காலம் இது. இந்த ஆண்டு 2026 மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று ஒரு விசேஷமான பிரதோஷம் அமைகிறது. வியாழக்கிழமை வரும் பிரதோஷத்தை நாம் குருவார பிரதோஷம் என்று அழைக்கிறோம். குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த வியாழக்கிழமையும் ஈசனின் அருட்காலமான பிரதோஷமும் இணைவது மிகவும் அபூர்வமானது. இது கல்வி, செல்வம் மற்றும் நல்வாழ்வு தரும் ஒரு உன்னத நாளாகும். முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆழகால விஷம் தோன்றியது. உலகையே அழிக்கும் வலிமை கொண்ட அந்த நஞ்சை கண்டு அனைவரும் அஞ்சி நடுங்கினர். அப்போது உலகை காக்கும் பொருட்டு அந்த விஷத்தை சிவபெருமான் தானாக முன்வந்து அருந்தினார். அந்த நஞ்சு அவர் தொண்டையிலேயே தங்கிவிட அவர் நீலகண்டனானார். ஈசன் இந்த செயலை செய்த அந்த புனிதமான அந்தி சாயும் நேரமே பிரதோஷ காலம். இந்த மே 28ஆம் தேதி வரும் குருவார பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபட்டால் ஜாதகத்தில் உள்ள குரு தோஷங்கள் நீங்கும். மேலும் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும், பொருளாதார நெருக்கடிகள் தீரும். சிவபெருமானின் அருளோடு குரு பகவானின் அருளும் கிடைப்பதால் ஞானமும் தெளிவும் உண்டாகும். மாலையிலான காலத்தில் சிவாலயத்திற்கு சென்று நந்தி பகவானின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை தரிசிப்பது பெரும் புண்ணியம். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதும் பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வதும் ஈசனுக்கு பிடித்தமான வழிபாடுகள். இந்த நேரத்தில் மனதார ஓம் நமசிவாய் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் தீராத நோய்களும் தீரும் என்பது ஐதீகம். இந்த புனிதமான குருவார பிரதோஷ நாளில் நாம் அனைவரும் ஈசனை தொழுது எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று இன்புற்று வாழ்வோம். ஓம் நமசிவாய. ஓம் சாந்தி.